நான் சம்மந்தி சொந்த பந்தம் எதையுமே பார்க்க மாட்டேன். உண்டில் என்ன பண்ணிடுவேன். எல்லாரும் ஏன் இங்கே உட்கார்ந்திருக்கீங்க? ப்ளீஸ் உள்ள வந்து காஃபி சாப்பிடுங்க. சார் வந்துருவாரு. பரவாயில்ல மேடம், நாங்க சாருக்கு மரியாதை செஞ்சுட்டு வந்துடுறோம். சார் வந்துட்டாரு. சார் வந்துட்டாரு. அக்கா, மாமா அசோசியேஷன் பிரசிடென்ட் எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டாரு. இரு, ஆரத்தி எடுத்துட்டு வரேன். ஹலோ சார், கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ தேங்க்யூ. ஹலோ சார், கங்க்ராச்சுலேஷன் சார். தேங்க்யூ தேங்க்யூ. வணக்கம் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார். இதே மாதிரி உங்க அன்பும் ஆதரவும் எனக்கு எப்போதும் இருக்கணும். நிச்சயமா இருக்கும் சார். ஓகே, கண்டிப்பா சார். அப்பா, ஆர்த்தி, அப்பா எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டம்மா. கங்க்ராட்ஸ் பா. உங்க பல நாள் கனவு நிறைவேறிடுச்சு. பல நாள் கனவு இல்லம்மா, பல வருஷ கனவு. தேங்க்யூடா. தேங்க்ஸ்மா. மத்தவங்க எல்லாம் இப்பயாச்சும் உள்ள வரீங்களா? காஃபி ரெடியா வரேன் இருக்கு. மேடம். உள்ள போங்க. வாங்க வாங்க. ஓகே சார். சரி, சரி, நீங்க உள்ள உள்ள வாங்க. போங்க, நான் வரேன். வாங்க வாங்க. டேய் சஞ்சய், என் தம்பி நீ துணையா இருந்து மாமாவை ஜெயிக்க வச்சிருக்க. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. சரிக்கா, உள்ள போய் எல்லாரும் கவனி. எனக்கு ஒரு முக்கியமான ஆளை கவனிக்க வேண்டியது இருக்கு. நான் கவனிச்சுட்டு வந்துடுறேன். யாருடா அது? அட நீ போக்கா, நான் வந்துடுறேன். இந்தா. போ. வெளியில இருக்கிற அந்த முக்கியமான ஆள் யாரு? உன் புருஷன் எப்படி இந்த எலெக்ஷனை ஜெயிச்சா? அதனால இனிமே என்னென்ன வில்லங்க வரப்போகுது, அதுக்கெல்லாம் காரணம் நானும் தெரிஞ்சா வீட்டுக்குள்ளே விட மாட்டியே. நீ இருக்கிற இடத்துல நீ எடுத்துக்கோ, நான் என் வேலையை பார்த்துக்கிறேன். சார், முதல்ல இதை பிடிங்க சார். யாராவது பாத்திர போறாங்க சார். பிடிங்க சார். தேங்க்யூ சார். ஓகே சார். ஓகே. உதவி பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ. ஓகே சார். டேய் சத்யா, என்னையடி ஏமாத்தி ஜெயில தள்ளுறேன், விட மாட்டேன்டி. நான் இப்ப இங்க பத்த வைக்கிற நெருப்பு உன் வீட்டை கொளுத்தும். உன் வாழ்க்கையை எரிஞ்சு சாம்பல் ஆக போகுது. உன் அழிவுக்கு நான் தாண்டி ஸ்பான்சர். செல்வா, நீ ரொம்ப டென்ஷனா இருக்க. இந்தா முதல்ல மாத்திரையை போடு. பேசாம போங்க அந்த பக்கம். யாரும் என் பக்கத்திலேயே வராதீங்க. என்னை ஏமாத்திட்டாங்கம்மா. அர்ஜுன்,
அர்ஜுன் என்ன ஒரு நிமிஷம் கூட தனியா பேசணும் வா. அர்ஜுன், எதுக்கு இப்ப நீ தனியா பேசணும்? நாங்களே நளன் எப்படி பிரசிடென்ட் பதவியை ஜெயிச்சாருன்னு டென்ஷன்ல இருக்கோம். நீ என்ன சொல்ல வந்திருக்க? மேடம், நான் அதை பத்தி பேசதான் வந்திருக்கேன். எதுவா இருந்தாலும் நீ என்கிட்ட பேசு. ம்? இப்ப எதுக்கு அவளை பாக்குற நீ? மேடம், நான் அசோசியேஷன் போய் விசாரிச்சு தான் வரேன். அர்ஜுனோட நாமினேஷன் ஃபார்ம் அசோசியேஷனுக்கு போகவே இல்லை. என்னது? என்ன வளர்ற சஞ்சய்? அது இப்படி சாத்தியம்? இல்ல நான் கொடுத்தேன். என்னப்பா சொல்ற? அர்ஜுனோட நாமினேஷன் ஃபார்ம சத்யாவ கையாலேயே கொண்டு போய் அசோசியேஷன்ல கொடுத்தாலே? ஆமா மாமா கொடுத்தேன். என்ன சத்யா, திரும்ப திரும்ப ஏன் போய் சொல்லிட்டு இருக்க? நான் அந்த ஆபீசர் கிட்ட விசாரிச்சு தான் வரேன். அவர் அப்படி யாருமே வரவே இல்லைன்னு சொல்றாரு. என் நாமினேஷன் ஃபார்மை நீங்க என்ன பண்ண சத்யா? ஆபீஸ்ல தான் கொடுத்தேன். யார்கிட்ட கொடுத்த? வாசல்ல இருந்தே தூக்கி உள்ள விசிறி அடிச்சிருப்பா போல இருக்கா நீ இவ. வாய மூடுங்க. ஏய், என்ன பேசுறீங்க நீங்க? ஆமா, அப்ப ஃபார்ம் எங்க போயிரும்? சுபத்ரா, வாய மூடு. அவ என்ன படிக்காதவளா இல்ல ஒண்ணும் தெரியாதவளா? அது எப்படி வாசல்ல இருந்து உள்ள தூக்கி வீசிட்டு வர முடியும்? என்ன பேசுற நீ? இல்லனா நான் என்ன பேசாத. சொல்றேன்னா யார்கிட்ட என்ன பேசுறோங்கிற விவசாயே இல்லையா? ஒண்ணு வாய மூடிட்டு மரியாதை இங்க நில்லு, இல்ல உள்ள போ. இங்கேயே ஏற்கனவே பத்திக்கிட்டு எரியுது, நீ வேற கொளுத்தி போடுறியா? சொல்லு சத்யா, ஃபார்மை யார்கிட்ட கொடுத்த? நாமினேஷன் ஃபார்ம் வாங்க ஒரு ஆபீசர் இருந்தாரு அத்தை. அவர் பேர் என்ன? அவரு பேரு கேக்கல அத்தை. அவ்வளவுதான் உன் திறமை. இதுதான் உன் புருஷன் மேல உனக்கு இருக்கிற அக்கறை. அத்தை, அர்ஜுன் பிரசிடென்ட் எலெக்ஷனுக்காக நிக்கிறான். அவன் நாமினேஷன் ஃபார்மை யார்கிட்ட கொடுக்கறோம், அவர் யாரு, என்ன போஸ்டிங், இந்த காமன் சென்ஸ் கூட உனக்கு இல்லையா? ஐயோ, பழைய செல்வநாயகி வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்களே. இல்ல நான்